சிலுவையில் பிதாவே அவர்களுக்கு மன்னியும். உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரியாள்கிட்ட சொல்றாரு, நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் போகிறேன். இப்போ பிதாவிடத்துக்கு போறப்ப எப்படி போயிருப்பாரு? பிதாவிடத்திலிருந்து வந்தபோது கமிஷன் கட்டளையோட, எபிரேயர் 10 பழிய விரும்பல, சர்வாங்கம் உமக்கு பிரியமானதல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் நான் பலி. சந்தோஷமா வந்தார். மேக போகும்போது சிலுவையில் சொல்லிட்டாரு, எல்லாம் முடிச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்போ பிதாவிட்ட போறப்ப எப்படி போயிருப்பார் நீங்களே யோசிச்சு பாருங்க. முடிச்சிட்டேன், பிசாசை அழிச்சிட்டேன். இன்னொன்னு எபிரேயர் 10 சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். மரியாள் என்ற சரீரத்துக்குள்ளே இருந்து வெளியே வர பரிசுத்தாவே எனக்கு தயாராக இருந்தார். இப்போது பிதாவே என் சரீரத்தை நீங்க பூமியிலே கொண்டு வருகிற அந்த பெரிய பிளான், அதை குறித்து மகிழ்ச்சியோட என் சரீரம் பலியாச்சு, ஆகவே என் சரீரத்தை இந்த பூமியில் நீங்க கொண்டு வர்றீங்க. நீங்க தான் என் சரீரம். நம்ம தான் அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டவர், அந்த இரத்தத்தில் இணைக்கப்பட்டவர்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் தேசம் வரை பிரசங்கிக்கப்பட வேண்டும். யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலை பிரசங்கித்தார், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை பிரசங்கித்தார், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்தார். ஆகவே சபைக்கு பிரீச் பண்ணக்கூடிய காரியம், மனதுக்கு அடுத்த காரியம், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை தான் சபையிலே பிரீச் பண்ண வேண்டும். அப்படி பிரீச் பண்ணாத சபைகள், நான் மன்னிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன், இயேசு சொன்னதை சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் யூதர்கள் மத போதகர்கள் உன் பிறப்பே சரியில்லைன்னு சொன்னாங்க. உன் பிறப்பே சரியில்லைப்பா, நாங்கள் பேசிக்கு பிறந்தவர்கள் அல்ல, உன் பிறப்பு டேஞ்சர். இயேசு அவங்கள சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய, அவங்க பிதா யாரு? பிசாசு. அப்ப ரிலிஜன்ல இருக்கிறாங்களே, அவங்க பிதா யாரு? பிசாசு. இவங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நான் பேசுறது சத்தியம், இப்ப வெளியே இருக்கிறவங்க பேசுற சத்தியம் இல்லை, அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.